தென்காசி மாவட்டம் நெற்கட்டாஞ்சேவல் கிராமத்தைச் சேர்ந்த மாரிச்சாமி என்பவருடைய 6 வயது குழந்தை சிந்தாமணியில் உள்ள கண்ணா மேல்நிலைப் பள்ளியில படித்து வருகிறது. அந்த குழந்தை நேற்று ஒரு குடிகார நாள், அதாவது பள்ளி வளாகத்திற்குள்ளேயே காரை ஏற்றி, மது போதையில் வந்த கார் ஏற்றி குழந்தை இறந்துவிட்டு என்ற செய்தி கேட்டவுடனே மனிதருக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. அதை கேள்விப்பட்ட நமக்கே இவ்வளவு வேதனையா இருக்குன்னா அந்த பெத்த தாய் தாப்பனுக்கு எப்படி இருக்கும்? பள்ளி வளாகத்துக்குள்ள குடி போதையில அவனை அனுமதிச்சது யார்? அந்த குற்றவாளிய முழு போதையில கிட்டத்தட்ட அவனுக்கு டிடி செக் பண்ணிருக்காங்க, அதிகமான போதையில அவன் இருந்திருக்கிறான். அந்த பள்ளியின் தாளாளர் குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவன் தான் அந்த போதையை எடுத்துட்டு அந்த வண்டியை உள்ள கொண்டு வந்தவன். பள்ளி, அதாவது ஒரு பள்ளி கூட நடத்துறவன் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள அத்துமீறி மாற்று நபர்களை அனுமதிக்க கூடாத, குழந்தைகள் இருக்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம முழு போதையில உள்ளவனை வாகனத்தை இயக்க சொல்லி குழந்தை இறந்துருச்சு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? அந்த பள்ளியின் முதல்வர், தாளாளர், அத்தனை பேர் இந்த நேரத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த பள்ளியின் வாகனங்கள் இருக்கும் அந்த பார்க்கிங், அந்த வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு இந்த கார் எப்படி வந்துச்சு? இவனை எப்படி பள்ளி நிர்வாகம் அனுமதிச்சு? இது கேட்டா நண்பரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? என்ன நடத்துறீங்க? தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல, பணம் இருக்குன்னு சொல்லி நீ பள்ளிக்கூடம் நடத்த ஏனாதனம் நடத்துவியா? உடனடியா தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செஞ்சிருக்கணும். ஆனா அந்த குற்றவாளி, அந்த கார் ஓட்டினவனை மட்டும்தான் கைது பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த தாளாளரையும் முதல்வரையோ கைது பண்ணல. இதுக்கு காரணமான அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய மக்கள் போராட்ட களத்துல இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. தன்னெழுச்சியா, யாரும் சொல்லாம தன்னெழுச்சியா மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல ஒரு சில காவல்துறையை சேர்ந்த ஒரு சில, அதாவது தரம் இல்லாத, காவல்துறை தகுதி இல்லாத நபர்கள் ஒரு சில பேர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை தரகுறவான வார்த்தையில, மக்கள் போராடுறாங்களே, வெகுண்டு எழுந்து போராடுறாங்களே, அந்த மக்கள்கிட்ட எப்படின்னு பேச அடிப்படை தகுதி கூட இல்லாத, எப்படி பேசணும், அந்த மக்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேச தெரியாத இன்ஸ்பெக்டர் எல்லாம் கொண்டு பாதுகாப்பு கொண்டு விட்டுருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு வீரியமான போராட்டத்துல இப்போ மக்கள் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. தலைவன் கோட்டையில மக்கள் மறியல் பண்ணிருக்காங்க, சிந்தாமணியில மறியல் பண்ணிருக்காங்க. ஆனா தலைவன் கோட்டையில மறிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் மக்களை தரகுறவான வார்த்தையில பேசியிருக்காரு, வஞ்சகமா. அவங்களுக்கு ஏன்னா காக்கி சட்டை நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு வஞ்சகத்துல பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் மக்கள் சொன்னாங்க. காவல்துறைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், என்னுடைய மக்களை மிரட்டி பணி வைக்கணும்னு கனவுல கூட நீங்க நினைக்காதீங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல கண்காணிப்பாளர் மிக அருமையான மனிதர், மாற்று கருத்தே கிடையாது, நேர்மையான மனிதர். அவர் மீது எங்களை போன்ற இயக்கங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு அது தெரியாது. கண்காணிப்பாளர் மிக சிறப்பான மனிதர், அவர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க அதிகாரிகளை மக்கள்கிட்ட பேச வைங்க. அதை விட்டுட்டு மிரட்டி பணிய வைக்கணும்னு ஒரு காலமும் எங்களை நினைக்காங்க. எங்க மக்கள் அப்படி கிடையாது. எங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது. ஒரு குழந்தை அப்பா, அதாவது எப்படின்னா பள்ளிக்கூடம் போனது குத்தமாப்பா, பள்ளி நிர்வாகம் உன்னையால அதை செயல்படுத்த அதை பண்ண முடியல, என்னால நிர்வாகம் இல்ல, நீ தூர போயிருக்கணும். ஒரு குழந்தை சாவுக்கு காரணமாயிட்டீங்க எல்லாரும். குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஃபேமிலிக்கு சொல்லல. யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? குழந்தைக்கு அடிபட்ட உடனடியா பெற்றோருக்கு தகவல் கொடுக்கணுமா வேண்டாமா? யாரை கட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இறந்த குழந்தைக்கு? இதுல நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னுடைய மக்கள் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியா அமைதியான முறையில என்னுடைய மக்கள், நீங்க உங்களுடைய போராட்டத்தை தொடருங்க. நாம எப்ப எது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க ஒரு கும்பல் நம் மீது அடக்குமுறையை ஏவ மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு சரியான அதிகாரிகளை நியமிச்சு இதில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்யணும். என் மக்கள் மீது அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது முழு நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பான முறையில் உண்மையான குற்றவாளிகளை, இதுக்கு காரணமான அத்தனை நபர்களையும் கைது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் முதல்ல புரிய வைங்க. சிசிடிவி கேமரா பாருங்க, வண்டி ஓட்டுறது இவன் தான் சொல்லுங்க. தெளிவா சொன்னா என்னுடைய மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. அதுல மாட்டுக்கத்தே இல்ல. அதை விட்டு மிரட்டுற தொழில யாரும் பேச வேண்டாம். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். ஆதங்கத்தில் எங்களுடைய மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. தயவு செய்து தமிழக முதல்வர் இந்த விஷயத்தை தலையிட்டு குடும்பத்தை, பிள்ளைக்கு அந்த பள்ளிட்டு இருந்து வசூல் பண்ணணும் 2 கோடி ரூபாய் நிதியை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதை அந்த பணத்தை பள்ளிட்டு இருந்து வசூல் பண்ணணும். இந்த மாதிரி பாதுகாப்பற்ற பள்ளிக்கூடங்களை மூடணும். ஒரு பள்ளிக்கூடத்தை உன்னால நடத்த முடியல. அடுத்த பிள்ளையில ஒவ்வொருத்த பெற்றோர்கள் பிள்ளையை பெற்று வளர்த்து அனுப்புவான அந்த பிள்ளைய நம்மளால பாதுகாக்க முடியல. அந்த பள்ளி நடத்துறதுக்கு நீ தகுதி இல்லாதவன். அதனால அந்த பள்ளிக்கூடத்தை உடனடியாக இது போன்ற பள்ளிகளை கவர்மெண்ட் கைப்பற்றி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மக்கள், அன்பான மக்கள் அனைவருக்கும், நான் சென்னையில் இருப்பதனால் நான் வர முடியல. முக்கிய பணியாக நான் சென்னை வந்திருக்கிறேன். விஷயம் கேள்விப்பட்ட உடனே மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கு. கண்டிப்பான முறையில நான் 40 மணி நேரத்துல நான் வந்துருவேன். அமைதியான முறையில அதிகாரிகளுக்கு, அதாவது விசாரணை செய்வதற்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம போராட்டத்தை நீங்க தொடரணும்னு சொல்லி தாழ்மையோடு வேண்டுகொள்கிறேன். நன்றி.